ரஷித் கான்ன்ற நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் வந்து போட்டிருந்தார். ப்ரோ நியோ 10R யூஸ் பண்ணுறாரு போல. ரியோ 10Rல 12GB ரேம் வேரியன்ட் வந்து யூஸ் பண்ணுறாரு. ரேம் வேரியன்ட் செட்டிங்ஸில் போய் பார்க்கும்போது 12+12 அப்படின்னு ஷோ ஆகுது. அந்த 12+12ன்றது விர்ச்சுவல் ரேமோட சேர்த்து தானே அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காரு. அதே மாதிரி நான் மிச்ச டிவைஸில் 8GB ரேம் இருக்கிற டிவைஸ்லாம் உள்ள போய் செக் பண்ணி பார்த்தா 4+4 தான் இருக்கு. அங்கே விர்ச்சுவல் ரேம் வந்து அதே மாதிரி தானே. இங்கே 12+12னா 24GB ரேம்னே சொல்லி சேல் பண்ணணும்ல அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காரு. ஸோ இது பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 12+12 அப்படின்ற கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபிசிக்கல் ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 12GB, அதுக்கடுத்து உங்களுடைய விர்ச்சுவல் ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 12GB. அந்த விர்ச்சுவல் ரேம் 12GBக்கான ஸ்டோரேஜ் எங்கேருந்து போகும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஸ்டோரேஜ், உங்களுடைய ரோம் இருக்குது பார்த்துருக்கீங்களா, நீங்கள் வந்து 128GB வேரியண்டா இல்லை 256GB வேரியண்ட் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த 256GB வேரியண்ட்டில் ஓஎஸ் போக பேலன்ஸ் உங்களுக்கு ஒரு 220 என்னமோ இருக்கும். அந்த 220ல் நீங்கள் ஒரு 12GB அலாகேட் பண்ணீங்க அப்படின்னா அது விர்ச்சுவல் ரேமாக வந்து அலாகேட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்கிட்ட இருக்க ரியல்மி GT60 வந்து ஷோ பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தோன்னா நான் 8GB ரேம் வேரியன்ட் தான் நான் வாங்குனது. ஆனால் இப்போ அந்த எக்ஸ்டெண்டட் ரேம்குள்ளே போனோம்னா 8+4 அப்படின்னு சொல்லி காமிக்கும். டிஃபால்ட்டாகவே அது 4GB வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கு. இந்த 4 என்னால் 8GB வரைக்கும் புஷ் பண்ண முடியும். எப்போ அப்படின்னா என்னுடைய ஸ்டோரேஜ் ஃப்ரீயாக இருக்குது, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருக்குது. ஒரு வேலை ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா என்னால் 8GB வரைக்கும் விர்ச்சுவல் ரேமை வந்து கொடுக்க முடியும் அப்படின்றது தான் ஒரு ஆப்ஷன். இதே மாதிரி தான் உங்களோட ஐக்கூடைய நியோ 10Rலையும் 12GB ரேம் வேரியன்ட் நீங்கள் வாங்கியிருக்கீங்க. உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக 12GB வந்து கொடுக்க முடியும். ஆனால் அந்த 12GB வந்து பார்த்தோன்னா உங்களுடைய ஃபோன் ஸ்டோரேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதுல இருந்து தான் போகுமே தவிர வேற எங்க இருந்தும் வராது. அதே மாதிரி இந்த விர்ச்சுவல் ரேம் கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் இப்போ வேணால் ஆஃப் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் இந்த ஆன் பண்ணுறதுனால எனக்கு வந்து நிறைய மல்டி டாஸ்கிங்லாம் பண்ண முடியும் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா ஒரு சின்ன 1% வேணா அக்செப்ட் பண்ணிக்கலாமே தவிர ஃபிசிக்கல் ரேம் அளவுக்கு விர்ச்சுவல் ரேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ஈடுமே கொடுக்காது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து இருக்காது. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஆப் ஓப்பன் பண்ணுறதுக்கு பதிலாக எக்ஸ்ட்ராவாக ஒரு மினிமலான ஆப் வேணால் ஓப்பன் பண்ணலாமே தவிர அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேம் ரன் பண்ணுற அளவுக்கு ஒரு ரேமாக இருக்குமா, இல்லை மெமரி எல்லாம் வந்து நான் ஒரு 15 ஆப் ஓப்பன் பண்ணாலும் 15 ஆப்புமே வந்து மெமரியிலேயே இருக்குமா, அதுக்கெல்லாம் வந்து விர்ச்சுவல் ரேம் தாங்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தாங்காது அப்படின்றது தான் ரியல் டைம் சினாரியோ.